மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வரப்போற ராஜா வீட்டிலேருந்து வரும்போது டக்குன்னு திடீர்னு பார்த்தா அரவிந்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு வருது. நமக்காக ஒருத்தர் பாடினா அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுதான் யுவனோட வாய்ஸ். ராஜா என்ன எமோஷனலாக பாடினாலும் வந்து அது எனக்கு தான், எனக்கு பாடுறது அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணது வந்து யுவன் மட்டும்தான். ஃபேவரட் மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே, அதான் அம்மா சாங்னாலே சென்டிமெண்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சாங் அது. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே அரரிராரோ. யுவனோட பீக்கு அப்படி கொண்டு போய் மேல எடுத்து வச்சிடலாங்கிற வணக்கம். என்னுடைய வாழ்நாளில் பாதிக்கும் அதிகமான வருடங்கள் அவரோட ஆர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிரேட் மியூசிஷியனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இளையராஜாவின் இளையராஜாவான யுவன் சங்கர் ராஜாவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 31. முதல்ல நம்ம எல்லார் சார்பிலும் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு முதல்ல யுவன் சங்கர் ராஜா எப்படி பழக்கம் அப்படின்னா, இப்போ நாங்கள்லாம் பயங்கர ராஜா ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும். இப்போ ராஜாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியன் படத்தில் வந்த ஒரு பாட்டு கார்த்திக் ராஜா போட்டார். அந்த பாண்டியன் ராஜ்யத்தில் உயிலாளர் அந்த அந்த இது வந்து செகண்ட் இன்டர்வியூடெல்லாம் கார்த்திக் ராஜா போட்டதுன்னு அப்படியே சிக்கல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஓகே, ராஜா வீட்டிலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வர போகிறாரு அப்படிங்கிறது பரவாயில்ல, எல்லா பக்கமும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலாம் இப்போ பேசிக்குவோம், சமூக ஊடகங்கள் இல்லாத காலம். அப்புறம் நிறைய படங்களுக்கு அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் கார்த்திக் ராஜா பேர் வரும். நிறைய படங்களுக்கு ராசா மகன், அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு பின்னணி இசை கார்த்திக் ராஜான்னு வரும். ஓகே, அவர் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வரப்போற ராஜா வீட்டிலேருந்து வரும்போது டக்குன்னு திடீர்னு பார்த்தா அரவிந்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு வருது. அவரோட 2வது பையன் போட்டான் அப்படின்னப்போ நாங்கள் அவரை கார்த்திக் ராஜாவை தான் இப்போ வந்து பார்க்கும்போது கார்த்திக் ராஜா ஒரு இன்னும் மோர் டிசர்வ்டு, இன்னும் அவர் நிறைய புகழுக்குரிய ஒரு பாடல்கள் அவ்வளோ போட்டிருக்காரு. டும் 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 ஆகட்டும், எக்கச்சக்கமாக போட்டிருக்காரு அவரோடதெல்லாம். குடைக்குள் மழை அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்துட்டு யுவன் சங்கர் ராஜாங்கிற மியூசிக் அப்படின்னு கேட்கும்போது அதில் தங்கச்சூரியனை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது பயங்கர ஒரு பீட் சாங்கு, டிவியில் போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஹிட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஈரநிலா விழிகளை மூடி. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? சோபனா, மகாநதி சோபனா பாடினதுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு 2 வரி பாடுங்களா. ஈரநிலா விழிகளை மூடி தேடும் தேடுகிறேன், அப்படிதான் வரும். அந்த அப்படிதான் வரும். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செகண்ட் இன்டர்வியூ வந்து வேற ஒரு பக்கம் போயிட்டு உள்ள வரும். அது வழக்கமா ராஜா பண்ற ஒரு வேலை. ஆமா ஆமா. செகண்ட் இன்டர்வியூட கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுவாரு. அந்த சர்க்கிள் க்ளோஸ் பண்றது ராஜாவோட ஸ்பெஷாலிட்டி. அந்த லேண்டிங் பக்காவா வந்து அந்த சரணத்துக்கு பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல அந்த விஷயத்த யுவன் பண்ணிருப்பாப்போ ஸோ எங்களுக்கு பயங்கர இது என்னென்ன அண்ணனை மீறின தம்பியா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யுவன் இன்ட்ரடியூஸ் ஆனது அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல. இந்த இங்கிலீஷ்ல கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, ரிமோட்டை வச்சுட்டு மாத்தாத ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆஃப் பண்ணியிருந்தா கூட பார்த்துட்டே இருப்பாங்க சார். அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு ஒரு சரி ஏதாச்சும் எல்லா சேனலும் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ வந்து காதல் கொண்டேன் டன் டன் தரன் 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 தன் அப்படியே கட் பண்ணா காற்றிலில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடல் கோபம் கிடையாது, உன்னிடம் கோபம் எங்கு நான் கொண்டால் எங்கு போவது என்னாவது என் வாழ்வு தாழ்வு முன்னே சேர்வது தேவதை இப்படி இன்ட்ரடியூஸ் ஆனும்போது செகண்ட் தேவதை 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 அவள் ஒரு தேவதை 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 அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விழியோரமாய் ஒரு நீர்த்துளி வழியிலே என் காதலி அதன் ஆழங்கள் நீ வந்தால் போதும் போதும் போதும். அறியாமலே ஒரு ஞாபகம் மலை பாயுதே என காரணம், அருகாமையில் உன் வாசம் வீசினால் காற்றும் சூடேறிடும். அட்டகாசமா இருக்கும். நான் முத்துக்குமார். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான்
பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு ஒரு மூவி ஒன்று ஜோதிகா சோழி. ஆக்சுவலாக ஈரநிலாவுக்கு அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஈரநிலா அதாவது அரவிந்தன் பாட்டுக்கு அப்புறம் அது பாடல்கள் ஓரளவுக்கு பேசப்பட்டதுனாலும் அவரு ஃபர்ஸ்ட் பயங்கரமா எல்லாத்தையும் போய் சேர்ந்த படம்னா பூவெல்லாம் கேட்டுப்பாரு. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா, நீ சொல்வாயா. விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது, விடை சீர்த்து கொஞ்சம் வந்தது, முழு காதல் என்று வந்தது தெரியாதே, அது தெரியாதே, அது தெரியாதே. உன்மேல் நான் கொண்ட காதல், என்மேல் நீ கொண்ட காதல், எதை நீ உயர்வாக சொல்வாயா, போடா பொல்லாத பைய, நம்மேல் நாம் கொண்ட காதல், அதை நீ ரெண்டாக பார்ப்பாயா. சூப்பர். எல்லா பாட்டுலயும் இந்த இது இருக்குல்ல, அதாவது முதல்ல கொஞ்சம் அமைதியா பேசிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு பிச்சை வேற பக்கம் கொண்டு போறது. ஆக்சுவலா சிவா அம்மா கிரியேஷன் சிவா வந்து அவரோட படத்துக்கு ராஜாவை புக் பண்ண போறாரு. புக் பண்ண போகும்போது கிரிக்கெட் விளையாடிட்டு உள்ள வர அப்படி நம்ம தம்பி 16 வயசு அவருக்கு. அப்போ தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மியூசிக்கெல்லாம் போடுற மாதிரி ஐடியா இல்லையா கேட்கும்போது வடிவேலு சொல்லுவா அப்படி இல்லை, ஒரு பேங்க் கட்டி கொடு நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன் நீங்கள் ஒரு படம் சான்ஸ் கொடுங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அப்படியாமா. இவங்க பேசிட்டு இருக்க ராஜா சார் உள்ள வராரு, இவன் பயந்துட்டு உள்ள போயிட்டு அப்படி. உடனே என்ன ஆகும்போது இல்லை இந்த மாதிரி கேட்டேன் தம்பி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குடியா அவன் தான் சரின்ட்டான்ல சான்ஸ் கொடு அப்படின்ற. அப்படி என்னங்க நான் உங்களை பேசுறேன், நான் சொல்கிறேன் கொடு, அம்மா சிவா என்கிட்ட சொன்ன விஷயம் அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அப்போ வந்து சிவா என்ன சொன்னார்னா, அதில் மைக்கில் முன்னாடி வந்து நின்னா மைக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நின்று மியூசிக் போட்டு எப்படி ராஜா சார் வந்து பண்ணுவாரோ அதே மாதிரியே மியூசிக்னு போய் உக்காந்துட்டு அந்த யங் ஏஜ்லேயே விளையாடுத்தனமெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 பாட்டு எல்லாம் போட்டு கடகடன்னு பண்ணி கொடுத்துட்டா அப்படியாமா. நீங்கள் சொல்லும்போது இவன் ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு மியூசிக்கே எல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் ஸ்டார்ட்லாம் எதுவும் பண்ணல, நான் சும்மா அப்படியே ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க சிஸ்டர் பவதாரணி சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த அப்பா கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு யுவன் கையை பிடிச்சி இந்த கீபோர்டில் அப்படி வச்சாங்களாம். அது என்ன நோட்டில் வச்சாங்கன்னு கூட அவருக்கு தெரியலையாம். இது நான் வச்சேன், அங்கே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. என்ன அப்பத்துலேருந்து எனக்கு தெரியல. அப்பா ரெக்கார்டிங்ஸ் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் போயிருக்கேன், எல்லாம் மியூசிக்ஸ் எல்லாமே கேட்டிருக்கேன். என்னைக்கு பவா எடுத்துகிட்டு போய் என் கையை வச்சாங்களோ, கார்த்திக் அண்ணா வைக்கல, ராஜா சார் வந்து என்னை கூப்பிட்டு போய் மியூசிக் பண்ண சொல்ல, அம்மா சொல்ல, யாருமே சொல்ல, என் தங்கச்சி தான் அதை பண்ணாங்க. கடைசியில் கையை அந்த நோட்டில் வச்சாங்க, நான் அன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அப்படின்னு வந்து சொன்னார். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் உருவாகணும் அப்படின்னா இந்த சிஸ்டமில் ஏகப்பட்ட கியூஸ் இருக்குது. இங்கே எடுத்து ஒரு கியூஸை அதை வந்து அப்படியே லூப் போட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு ஹார்ப் ஏதாவது போட்டு ஒரு ஃபவுண்டேஷனை பண்ணிடலாம். அவர் மியூசிக் போடும்போது அது ரொம்ப நியூவாக இருந்தது. லைக் காதல் வளர்த்த உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்த, நடுவில் ஃபுல்லாக ஒரு பெரிய வயலின் ஆர்கெஸ்ட்ரா வச்சு இந்த ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா எப்படி பண்ணாரு, அவருக்கு இன்பில்ட்டாகவே ராஜா சார் பையன்றதுனால அந்த நாலேஜ் வந்துச்சா அப்படின்லாம் என்னவும் தெரியல. இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்து ஒரு பாட்டு டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடுறாங்க. 90s கிட்டுக்கு வந்து அவர் ஜென்சி மாதிரி. நாங்கள் வந்து அந்த கேட்டு ஆஃப்டர் ரஹ்மான் கூட நான் சொல்ல மாட்டேன். ரஹ்மான் சார் மியூசிக் ஓகே ஒரு பக்கம், பட் யுவன் வரும்போது நாங்கள் சீக்கிரமாக அவர்கிட்ட போயிட்டோம். டக்குன்னு இந்த மியூசிக் அப்படியே அதில் போயிட்டு, உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி உனது இப்படி ஒன்று வந்துடும். ஸோ லைக் அதுலேயும் அந்த படத்தில் சிம்பு பண்ணுற ஆக்ஷன்ஸு இது எல்லாமே எங்களை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி, சரி ஓகே அந்த டைமில் வந்த ஒரு பாட்டு ஓகே ஃபைன் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா கூட. நான் ரீசெண்டாக போன வாரம் கூட அதை நான் கேட்டுட்ருக்கேன். மன்மதன் ஆல்பம் நான் போன வாரம் கேட்டுட்ருக்கேன். அதில் மன்மதனே நீ கலைஞன்டான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டோட பியூட்டி என்னன்னா, அது வந்து ஒரு ஒன் சைடில் ரொம்ப லவ் வந்துருச்சு ஒரு ஹீரோ மேலே, ஹீரோயின் வந்து ஒன் சைடாக பாடுற ஒரு பாட்டு. இப்போவும் நம்ம ஒன் சைடில் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டு நானே பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஃபீமேல் தான் பாடுறாங்க, ஃபீமேல் லிரிக், அவங்களோட எமோஷன்ஸ் தான்.
அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமா நானும் மலருகிறேன், உனக்கு ஏதும் தெரிகிறதா அப்படின்னு. இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, உனக்கு ஏதாவது தெரியுதா? உனக்கு ஏதாவது தெரியுதா, உனக்கு புரியுதா? பாட்டு திடீர்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெல் சவுண்டோட அந்த செகண்ட் இது ஆரம்பிக்கும். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய், அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கேதும் தெரிகிறதா, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. அதுக்கு வந்து அழகாய் நானும் மாறுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்போது இப்போ ராஜா கிட்டேயோ வேற யார்கிட்ட கிட்டேயோ கொடுத்தா கடம் சிங்கில் மேபி அப்படி வந்து ஒரு மாதிரி வாசிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு வெஸ்டர்னைஸ்டாக கொடுத்துருந்தா ஒரு ஒரு ஹையர்டே ஒரு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அழகாய் நானும் சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கேதும் அந்த ஃப்ரேஸ் முடியும் போது அப்படின்ட்டு முடிப்பார். அது பேக்கிங்ல அந்த வெஸ்டர்னைஸ்ட் திங்கிங் அதுக்குள்ள வந்துட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து இது ஒரு ஓல்டு சாங்கு அப்படிங்கிறது, எந்த இடத்துல இது மேனுவல் ஆர்கெஸ்ட்ரான ஒரு இல்லை நான் ப்ரோக்ராம்டா வந்துட்டேன், ப்ரோக்ராம்டா மட்டும்தான் போட போறேன், அண்ட் அதில் எனக்கு ஒரு சின்ன எலிமெண்ட், அந்த ஒரு சின்ன பெல்லு வைக்கிறது, இந்த மாதிரி அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப. அவர் சொல்ற மாதிரி அந்த வெஸ்டர்னைஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது வந்து யுவன் வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ எம்எஸ்வி இருந்தாரு, அப்புறம் இசைஞானி இருந்தாரு, அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வரும்போது அந்த இடத்துல யுவன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சது. ஸோ யுவன் வரும்போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. பூவெல்லாம் கேட்டு போயதுக்கு அப்புறம் உங்களை பயங்கரமா யுவன் பக்கம் கொண்டு போன படம்னு ஏதாச்சும்? அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உலர்ந்து போன மலரின் வாசமா, தூது போன கொலுசின் ஒலியை அலைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன மலரின் மௌனமா. ஸோ இந்த மாதிரி அடுத்த வரி பாடுங்க. உள்ளங்கையின் வெள்ளங்கையில் விரல்கள் இங்கு எங்கே, தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். இந்த விஷயத்துல ஒரு அனக்டோட் இங்க சொல்லணும். இதே இடத்துல நாமுத்துக்குமாருக்கு இதே திரையாடல் பண்ணும்போது கார்த்திக் நேத்தா வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து கடைசியா ஒரு கேள்வி எல்லா கெஸ்ட்டையும் கேட்டேன். ஒரு வரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க போது, நாமுத்துக்குமாரை பத்தி நினைக்கும் போது ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவா என்றே வாழ்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. பயங்கர எமோஷனலான வரி அது. பாடலாசிரியர்களை நான் யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தின விதமும் இதில் குறிப்பிடத்தக்கது. அதுவும் முக்கியமாக இது கேட்கவே வேண்டாம், மற்றதுன்னா நீங்கள் எது என்னன்னு கேட்கணும். யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேவரேட் லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு கேட்டால் நாமுத்துக்குமார் தான் அப்படிங்களாம். அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். நீங்கள் சொன்ன காதல் எழுத்தன் சாங்கில் பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் சூப்பர் வரி எழுதியிருப்பார். அந்த டியூன் தான் அந்த வரியும் கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு சொல்லுவேன் நான். லிரிக்ஸை வந்து அவர் பயன்படுத்தின விதம், அவர் கொண்டு போன அந்த டியூனில் உட்கார வைக்கிற விதம் வந்து அந்த வரிக்கு வேற ஒரு வடிவத்தை கொடுக்கும். எல்லா மியூசிக் டைரக்டருமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அதில் யுவன் வந்து நாமுத்துக்குமாருக்கு நிறைய இடத்துல அந்த டியூனில் மாலை போட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த காதல் வளர்த்தன் பாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம், சரி இனிமேல் அவங்கள பார்க்க போகிறதுலன்னு போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா சினிமாலையுமே பார்க்கலாம். கொஞ்சம் தூரமாக போய் திரும்பி பார்ப்பாங்க ஒரு பார்வை. ஆமாம், இந்த திரும்பி பார்க்குறதுங்கிற ஒரு எமோஷன் அது. நீங்கள் ஈவன் ஒரு மரணம் நடக்குதுன்னா என்ன சொல்கிறாங்க கடைசியா, எல்லாம் கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்த்துங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதை அவர் எழுதியிருப்பாரு, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை யோசிச்சு பாருங்களேன். கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒருத்தனுக்கு பார்வை போச்சுன்னா முடிஞ்சுல. அந்த வரியை கரெக்டான டியூனில் கொண்டு வந்து அவர் அந்த டியூனுக்கு எழுதியிருப்பாரு. அது வேற லெவல் தான். அதே மாதிரி இப்போ இவனோட ஜானர்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர்னா என்ன ஜானர் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் தூக்கிறேன். லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர். சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், சில பேர் நம்மளுக்கே
நமக்காக ஒருத்தர் பாடினா அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுதான் யுவனோட வாய்ஸ். லைக் நம்மளே இதுவும் சொல்லிடுறேன் சார், ராஜா கன்னி சார். நான் ராஜா என்ன எமோஷனலாக பாடினாலும் வந்து அது எனக்கு தான், எனக்கு பாடுறது அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணது வந்து யுவன் மட்டும்தான். அதுவும் இந்த போகாதே போகாதே பாட்டு இருக்கு, அது என்னமோ தெரில, லவ் ஒன் சைடே லவ் பண்ணுறவங்களுக்கும் அந்த பாட்டு சூட் ஆகுது, லவ் பண்ணிட்டு சின்ன ஊடல் வந்துடும் அங்கேயும் சூட் ஆகுது, ஒன் சைடு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுது அங்கேயும் சூட் ஆகுது, லவ்வே பண்ணி பிரேக்கப் ஆகிடுது அங்கேயும் சூட் ஆகுது, கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு ஊடல் வருது அதுவும் சூட் ஆகிடுது. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆந்தம், பிரேக்கப் ஆந்தம்னு கடவுள் எதிரே வந்து போனது போல். அதாவது ஒரு ஃப்ளாஷ், இந்த பழைய படத்துலலாம் டக்குன்னு கடவுள் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிருவாங்க, கடவுள் திடீர்னு வந்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உனக்கு இருக்குது. அந்த படத்தை தீபாவளி படத்தில் அந்த ஹீரோயினுக்கு வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே மறந்து போயிடும். ஸோ இது என்ன இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமே ஒரு பொண்ணுக்கு, ஓகே சொல்லாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமே, பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு. கலைந்தாலும் மேகம் அது மீண்டும் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் யுவன் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். அது போல தானே உந்தன் காதல் எனக்கும் உதித் வந்துட்டாரு. நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் அணைப்பதற்கு, கனவாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு, உனக்காக காத்திருப்பேன் உயிரோடு பார்த்திருப்பேனோ, போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். ராஜா பண்ற ஒரு வேலை இந்த பாட்டில் அவர் பண்ணியிருப்பாரு. ராஜாவோட எல்லா சூப்பர் ஹிட் பாட்டுலையும் பாட்டு முடிஞ்சு நம்ம அப்படியே பைத்தியமாய் திரியும் போது வந்து ஒரு துண்டை போட்டு கொஞ்சம் கவலைப்படாதான்னு தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணிட்டு தான் அவர் முடிப்பார். ஒரு சின்ன ஆற்றுப்படுத்தல் பண்ணிட்டு தான் அவர் அந்த பாட்டை முடிப்பார். தெரியும் இந்த இடத்துல ஃப்ளாட் ஆயிடுவான், மட்டை ஆயிடுவான், உனக்கு லைட்டாக ஒரு தண்ணி தெளிச்சு விடணும்னு ஒரு வேலையை பண்ணுவார். அதில் பண்ணியிருப்பாரு. கடைசியாக முடியும் போது அந்த அப்படின்னு அப்படி இருக்கும் இந்த பாட்டு. உங்களுக்கு அவரோட அந்த இந்த மாதிரியான காதல் தோல்வி பாடல்கள்லாம் உங்களோட ஜானர் இது, அதில் பிடிச்ச பாட்டுன்னா? இதுலயே அந்த மூவிலே இன்னொன்று இருக்கு சார், தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. அப்படி பீக்கில் போகும். ஆக்சுவலாக ரொம்ப சோகத்தில் கோபம் வரும் இல்லையா, ரொம்ப சோகத்தில் கோபம் வரும் அப்படின்னு ஒரு சின்ன சைக்காலஜியாக சொல்லணும்னா அப்படி ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லா கவிஞர் எல்லா இசையமைப்பாளர்களும் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நாடோடி தென்றலில் ஏலமலை காட்டுக்குள்ளன்னு ஒரு பாட்டு இருக்குது. அவர் பிரிஞ்சு போகும்போது அவர் கோபமாக பாடுற பாட்டு அது, ஏலமலை காட்டுக்குள்ள அப்படின்னு பயங்கர ஹை பிச்சில் போகும். அந்த மலேசிய வாசம் பாடிப்பார். அவதாரம்ல தொன்று தொட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. தொன்று தொட்டு இன்று வரை ஏழை என்னும் ஜென்மத்துக்கு துன்பம் ஐயா அப்படிங்கிற பாட்டு வந்து பயங்கர கோபமா சத்தமா இருக்கும். மியூசிக் படபட படபடன்னு இருக்கும். சோகத்துல சோகம்ங்கிற அந்த காதல் தோல்வி ஜானர்ல கோபமா ஒரு பாட்டு அவர் போட்டிருப்பாரு யுவன். குங்குமப்பூவை கொஞ்சம் புறாவை படத்துல, நீ ஒரு நிமிஷம் காத்திருந்தா உன் கழுத்தில் என் தாலின்னு ஒரு பாட்டு. அதை நீங்க கேட்டு பாருங்க. யுவனோட பயங்கரமான ஆல்பம். அந்த குங்குமப்பூவே கொஞ்சம் புற ஆல்பத்துல இன்னொரு பாட்டும், சின்னஞ்சிறு சுகமானசுக்குள் சிலு சில்னு சின்ன பூக்கள் தூவ சிடுமூஞ்சி நீதா என்று சொல்லி சொல்லி கிள்ளி கிள்ளி சண்டியற் போல் சேம்பு செய்தேன். எனக்கு ஹீரோ பேர் தெரியாது, ஹீரோயின் பேர் தெரியாது, படம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த பாட்டு தான் எனக்கு தெரியும். நீங்கள் சோக பாடல்கள் சொன்னீங்க இல்லையா, மீன்ஸ் இந்த சோகமாக பாடுற பாடலை பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் வந்து ஒரு அல்டிமேட்டான தீனா படத்தில் அஜித், அதாவது ஈவன் அம்மா என்று அழைக்காத உயிரிலே பாட்டை வந்து கொடுக்கும்போது ரஜினி வேண்டாம், அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஹீரோஸ் வந்து ஸ்லோ சாங்கை பாடுறதுக்கு கொஞ்சம் தயங்குற காலகட்டம் அது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டு யங்ஸ்டர்ஸை போய் சேரணும் அப்படிலாம் இருக்கும்போது, ஆனால் அதில் அவ்வளோ இது இருக்கும், பயங்கர ஹை பிச்சு. ஹரிஹரன் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அந்த பாட்டு ஒரு 2 வரி பாடலாமா?
சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை விழுங்கி விட்டே, ஓ அமிலம் அருந்தி விட்டே. நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏன் அடித்தர மறந்தாய். வாலிபத்தின் சோலையிலே ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. அந்த லைன் வரும்போதுலாம் லைலாவோட ஷால் அவர் மூஞ்சில வரா மாதிரி. ஓ பெண்களின் உள்ளம் படுகுழி என்பேன், விழுந்து எழுந்தவன் யார், ஆழமளந்தவன் யார். ஓ கரையை கடந்தவன் யார். நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏன் அடித்தர மறந்தாய். வாலிபத்தின் சோலையிலே ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் இன்னும் அவள் காதல். ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல. இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. வா சூப்பர் பிரதாப், எக்ஸலண்டா பண்ணீங்க. இந்த பாட்டு எழுதினது விஜயசாகர்னு ஒருத்தர். செம்ம லிரிக்ஸா இருக்கும். அவர் அதுக்கப்புறம் இது என்ன நியூ இன்ஃபர்மேஷன். நான் இது வரைக்கும் நான் முத்துக்குமார் சார் நினைச்சேன், வைரமுத்து சார் நினைச்சேன். அடுத்தது இவனோட பிட் சாங்ஸ் பயங்கர ஃபேமஸ் இல்லையா யங்ஸ்டர்ஸ் மத்தியில. அதுல உங்களுக்கு பிடிச்ச பிட் சாங் இது? பையா படத்துல வந்து ஹீரோயின் டிராப் பண்ணிட்டு நடந்து வருவார். அது கொஞ்சம் ஸ்லோ அந்த மாண்டேஜ்ல நடந்து வர்றது தான். அங்க ஒன்று ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல என்னுடன் நடக்கணும் ஒன்று ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்துருக்கும். சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி இருக்க. அந்த ரிசப்ஷன் வாசல்ல இருந்து காருக்குள்ள ஏறணும், அவ்வளவுதான் சீனு. அதுக்கு ஒரு பிட் சாங் போடுறது. அப்புறம் அகைன் கமிங் பேக் டு காதல் கொண்டேன்ல அந்த பிஜிஎம்ல திவ்யா 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 திவ்யான்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ரெயின்ல அந்த ஒட்டுமொத்த எமோஷனை காட்டுறது அது. அப்புறமா இந்த 7G ரெயின்போ காலனியில் வந்து இது என்ன மாயம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இவர் பாடியிருப்பார் சார், பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடியிருப்பார் அந்த பாட்டு. அந்த பாட்டு ஸ்டெச்சாக ஒன்று வரும். ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரூமில் யாரும் இல்லை, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஹீரோவும் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து அந்த ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய் அவங்க அங்கே இருக்க அந்த ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சமாக அந்த சாங்கோட பிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப வெளியே வருவாங்க, அவங்க அம்மா பார்த்துருவாங்க. அந்த சாங் அங்கே கட் ஆகிட்டு சண்டை வரும். அந்த ஃபுல் சாங் அங்கே கொஞ்சம் பிட்டு அதுக்குள்ளே வச்சு அங்கே ஒன்று பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எஸ்எம்எஸ்ல ஒரு பார்வையில் பூ பறித்தாயின்னு ஒரு சின்ன அந்த ஆமா ஈரகை போல் ஒரு அதே மாதிரி நிறைய ஹீரோஸுக்கு வந்து அவரு செட் ஆயிருக்காரு, விஜயை தவிரன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு போட்ட புதிய கீதை ஒண்ணு, அடுத்தது கோட்டு ரெண்டு தான். கோட்ல கொஞ்சம் இந்த காலகட்டத்தினால தவிர பாட்டுக்காக ஒன்றும் பெருசா இதாகல அப்படிங்கிற வருத்தமான செய்தியை பாட்டுக்காக அது பார்ட்டிக்காக போட்டதுனால பாட்டுக்காக சரி. மற்றபடி இப்போ அஜித்துக்கு இப்ப சொன்னோம் இல்லையா நிறைய பாட்டு இருக்கும். சூர்யாவுக்கு நீங்க சொன்ன புகழ் கேட்டுப்பாரு. சிம்புக்கு அவர் தனுஷுக்கு புதுப்பேட்டை வந்து பாட்டு பிஜிஎம் இவனோட பீக்
அப்படி கொண்டு போய் மேல எடுத்து வச்சிடலாங்கிற அளவுக்கு தரரன் தரரன் ஆமா, அந்த அந்த தரரன் பிட்டா இருக்கட்டும், தரரன் எல்லா வரியா மியூசிக்கும் வரியா வரியா மியூசிக் இருக்கட்டும். சும்மா அந்த இவரு பாலா சிங் ஆடுற அந்த ஆமா பாட்டு, வேட்டி வேட்டி கட்டிட்டு ஆடுற அதுல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆ. அது பாட்டு படம் எல்லாமே அது வந்து ஒரு பயங்கர பீக்கான ஒரு ஆல்பம் அவரோடது. நான் அதை தாண்டி இந்த தனுஷ் சூர்யா இவங்கெல்லாம் தாண்டி ஜெய்க்கு வந்து வாமனன் இருக்கு இல்லையா, ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது. உதித் வராரு இதை இதயமே ஹோ எவளிடம் ஹோ ஒருகுதே ஹோ இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் போதிலும் தூங்காதே ஹோ பார்க்காதே ஓ ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது. இன்னும் நாமுத்துக்கம்மை பத்தி சொல்லும்போது இன்னொன்னு தங்க மீன்கள். தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்தே பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். சூப்பர். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல வந்துட்டு இப்போ தொட்டால் பூமரம் பீவாஸோட சன்னு அவருக்கும் வந்து ஒரு இன்ட்ரோ சாங் அரபு நாடே அசந்து போகும், அதுவும் சூப்பர் ஹிட், டிவியில போட்டே இருப்பாங்க. ஓ உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் பொட்டு சொல்லுதே, கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி, லஹிலல்லாஹில்லா 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 லஹிலல்லாஹில்லா, முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே, அரண்மணி என் காதோடு சொல் உன் முகவரி, என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரி. பணக்காத்தடி ஃபர்ஸ்ட் செல் தினமும் சாட்டிங் தான், காஃபி ஷாப்பு டேட்டிங் தான், ஆன போதும் எந்த நெஞ்சு இந்த ஹாப்பி, பஞ்சம் நெருப்போ பக்கம்தான் பட்டு காதில் ரெட்பந்தான், தான நானா தான நானா தான நானா. அதர்வாக்கு அது ஃபர்ஸ்ட் படம், ஒரு ரொமான்டிக் ஹீரோவா உருவாக்குது. சூர்யா சாருக்கு அந்த அந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த ஹீரோ முகம் தெரியல, டைட்டில் தெரியல, ஆனா அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. ஓஷல்லா இருக்காரு சார், ஜோ அவர் பேரு. அவர் டிவி சீரியல்ல இருந்து ஃபேமஸ் ஆகி படத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அது ஜோன்னு நிறைய பேருக்கு அது இப்போதைக்கு பேர் தெரியாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகுறாரு, திடீர்னு குதித்தேனே குஷியாகவே ஓஷல்லா ஓஷல்லா தானனா தானனா ஓஷல்லா ஓஷல்லா, அந்த குதித்தேனே குஷியாகவே அந்த லைனை மட்டும் இவங்க டிக்டாக்ல எத்தனை வாட்டி ஸ்லோ மோஷன்ல போட்டாங்கன்னு கணக்கே இல்லை சார். எல்லாரும் இந்த எகிரி 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 போட்டிருப்பாரு, ஆனா சீன்ல நிஜமாவே ஹீரோ எகிரவே மாட்டார். யுவனோட ஹீரோஸ் பத்தி சொல்லணும் இல்லையா, யுவனோட டைரக்டர் பத்தி சொல்லணும்னா செல்வராகவன், அதை தாண்டியும் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அவர் செட் ஆயிருப்பாரு. அதுல எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான பேக்கேஜ் என்னன்னா, பாலாக்கு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இளையராஜாவை தாண்டி போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னடா அது யுவன் சங்கர் ராஜன் பார்த்தா பிட்னி இருப்பாரு அந்த படத்துல இருந்தாரு இல்லையா. எல்லாரும் வந்து அந்த முன்பனியா இந்த சாங் சொல்லுவாங்க, ஆனா அதுல இன்னும் ரொம்ப நல்ல உன்னிகிருஷ்ணன் பாடிக்கிறது ஒண்ணு, 1000 யானை கொன்றால் பரணின்னு சொல்லிட்டு, அது
குழலோசை இல்லை, குயிலோசை இல்லை, இடியோசை ஒன்றே அறிந்தாயே. முன்னோடு வாழ்ந்து முள்ளோடு சேர்ந்து அன்பால் இன்று பூ பூக்கின்றாய். ஒரு ராஜா வருந்தாமல் அட புத்தன் ஜனனம் இல்லை, மனம் நொந்து நொறுங்காமல் அட சித்தன் பிறப்பதும் இல்லை. வாழ்ந்தாய் தீயின் மடியில், சேர்ந்தாய் தீர்த்த கரையில். ஓர் 1000 யானை கொன்றால் பரணி, ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி. தாய் வயிற்றில் தலை கீழாக, உன் விழியோ இல்லை நேராக. தோள் சாய புதுரவிங்கே, தூண் எல்லாம் இனி தூளாக. 1000 யானை கொன்றால் பரணி, ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி. சூப்பர். உன்னிகிருஷ்ணன் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான பாட்டை இவன் கொடுத்துருக்காருங்கிறது நம்ம யோசிக்கவே முடியல. டைரக்டர் பத்தி சொல்லும்போது அமீரை வந்து நம்ம மறக்கவே முடியாது. ராமா இருக்கட்டும், பருத்தி வீரனா இருக்கட்டும். ராமல இருந்து ஒரு பாட்டு நீங்களும், பருத்தி வீரன்ல ஒரு பாட்டு சேர்ந்து கூட பாடலாம். பருத்தி வீரன் சொன்னீங்க, ரக்கடான ஒரு ஒரு ரவுடியோட ஸ்டோரி. ஆனா அதுக்குள்ள வந்து அந்த அந்த வெயில்ல அந்த லுங்கியை மேல தூக்கி கட்டிக்கிட்டு அந்த வெயில்லயும் ஒரு ரொமான்ஸ் வருதுன்னா அது ஐயையோ ஏன் இடுப்பு வேட்டி இறங்கி போச்சு, ஐயையோ ஏன் மீச முறுக்கும் அடங்கி போச்சு, ஐயையோ சண்டாளி ஓ பாசத்தால நானும் சுண்டலியான புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. ஐயே அந்த மியூசிக் வர மாதிரியே ஐயையோ. அந்த டக்குன்னு வரும்போது சாணி தட்டுவாங்க, டக்குன்னு வரும்போது தண்ணி தெளிப்பாங்க, டக்குன்னு வரும்போது காலம் எடுத்து வைப்பாங்க. அந்த மியூசிக் மாதிரியே சீனும் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க பருத்தி வீரன் சொன்னீங்க, அதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமீரோட டைரக்ஷன்லயே ராம் ராம் படத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே, அதான் அம்மா சாங்னாலே சென்டிமெண்டா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சாங் அது. அரரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து, வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. அரரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. இது எப்படின்னு தெரியல, கரெக்டா அவர் அம்மா பாட்டு பாடும்போது உங்களுக்கு அம்மாட்டேந்து கால் வருது. இதெல்லாம் பிளான் பண்ணி கூட பண்ண முடியும். எஃப்எம் கேட்டே இருக்கும்போது எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கி சொன்னார், எஃப்எம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரு பாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னக்கிளி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரேடியோவில் அதிகமாக அடிக்கடிக்கு போட்டது. அப்புறம் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஊர்வசி ஊர்வசி போட்டாங்கலாம் சொன்னாங்க. அப்புறமா அந்த ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணது வந்து துளி துளி மழையாய் வந்தாலே. இந்த கார்ல போறவங்க எல்லாருமே இந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டை போடுங்க, திரும்ப திரும்ப. அது ஏன்னே எங்களுக்கு புரியல. நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, லீட் எங்களுடைய ஓப்பனிங் லீட்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோ அண்ட் சோ எஃப்எம் 93.5, உங்களுடைய ஃபேவரட் ஆர்ஜே, இந்த புடவை இந்த ஆஃபர்ல வாங்கிட்டீங்களா அப்படின்னு அந்த லீட் வரும். திரும்ப ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அந்த பாட்டை திரும்ப திரும்ப ரசிகர்கள் அதை நீங்க போட்டே இருங்கன்னு சொல்லி அவங்க அப்ப வந்து ரேடியோல எஃப்எம்ல சூப்பர் ஹிட்னா அவர் ரெக்கார்டு பிரேக்கர் தான் அவர் நினைக்கிறேன். யூடியூப்ல அதே மாதிரி அவரோட ரெக்கார்டு பிரேக் பண்ணது ரவுடி பேபி. அது அதிகமான கம்பேக் கொடுத்தது யுவன் சங்கர் ராஜா தான். அடிக்கடி காணாம போவாரு, டக்குன்னு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதுவும்
கொஞ்சம் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஆயாடி பெத்த புள்ள மாதிரி ஆ. ஏ மை டியர் மச்சான் என் மனசு வச்சான் இது ஒரு சிக்கலாம் செஞ்சு ஜிகு ஜிகுஜா ஏ மை டியர் ராணி. இங்க நம்ம எந்த ஒர்க்குமே வந்து பிரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணி பண்ணல. கேஷுவலாவே ஏ மை டியர் மச்சான் அவன் மனசு வச்சான் ரவுடி பேபி ஸ்டே ரவுடி பேபி ரவுடி 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 குழந்தைங்களாம் எங்க வீட்டுல அந்த 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 படத்துக்கு இவ்வளவு மில்லியன் போயிருக்குன்னு ஏதோ கார்டு போட்டப்போ கமெண்ட் வந்துச்சு. ஆ. குழந்தைகள் சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த அவார்ட்ல பாதி கொடுங்க, பாதி நாங்க தான் கேட்டது. ஆமா ஆமா எல்லா குழந்தைங்களும் அந்த பாட்டுக்கு அவ்வளவு கேட்சியா ஈவன் போட்டிருப்பாரு. சென்னை 28. ஆ. யாரோ நான் வச்சிருந்தேங்க. யாருக்குள் இங்கு யாரோ யார் நெஞ்சில் இங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி. காதல் வரம் நான் வாங்க கடை கண்கள் நீ வீச கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி. ஊரை வெல்லும் தோகை நானே உன்னால் என்று தோற்று போனேன். கண்ணால் யுத்தமே செய்வாய் நித்தமே நிலா இங்கு மின்னல் கேட்டாய் நித்தம் வாங்கும் மூச்சு காற்றாய் உன்னை சூழ்கிறேன் நான் உன்னை சூழ்கிறேன். காதல் கொண்டு பேசும்போது சென்னை தமிழும் செந்தேன்தான் ஆசை வெள்ளம் பாயும் போது அந்த கடலும் வாய்க்கால்தான் அன்பேவா. ஓகே, லாஸ்டா வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இவனோட ஃபேவரேட் சாங்குன்னா சும்மா இங்கே வரத்துக்கு முன்னாடி வண்டியில் வரும்போது திங்க் பண்ணிட்டே வரும்போது ஒரு பாட்டு எனக்கு தோணுச்சு. திரும்ப திரும்ப கேட்பேன் அந்த பாட்டு வந்த சமயத்தில். இது நிறைய பேர் சொல்லும்போது அப்படியே அது இவன் பாட்டான்லாம் கேட்பாங்க. உனக்காக எல்லாமே உனக்காகல வெண்ணிலா வெளியே வருவாயான்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. வெண்ணிலா வெளியே வருவாயா அது கார்த்திக். ஆமாம், கார்த்திக். அதில் என்னன்னா அது எனக்கு ஏன்னா டிவியில் பார்த்தா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஓ அது ஒரு இது வரும் அப்படின்னு வரும். அதுல கவுண்டர் பண்ணி வருவாரு. செமையா இருக்காது. அது டைரக்டரோட டச் தான் நீங்களேன். அது கரெக்டா அந்த கடைசி ஓ வரும்போது ஒரு பாட்டு இப்படி வச்சு அப்படின்னு. ஓ அப்படின்னு. ஆமா, அதுவும் அப்புறம் வந்து சரத்குமார் நடிச்ச ரிஷி படத்துல ஓ மனே மனே மானே மானே ஓ மனே மனே மானே அப்படின்னு சங்கவே நினைக்கிறேன். ஒரு இதுலாம் இருக்கு இல்லையா, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை, அந்த மாதிரி கொஞ்சம் ஆற்றுப்படுத்துற ஒரு சாங்கு. அது நல்லா இருக்கு அந்த பாட்டு. இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யாரடி நீ மோகினி விட்டுட்டோம். சூப்பர் ஆல்பம் அது. வெண்மேகம் பெண்ணாக உருவானது இந்நேரம் எடை பார்த்து விளையாடுது அப்படியே எல்லாருமே சேர்ந்து மஞ்சள் வெயில் நீ மின்னல் ஒளி நீ என்னை கண்கலங்க கலங்க வைக்க வைக்கும் தீனி பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடில்லை கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உனழகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. இதே மாதிரி இவனோட எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்களா? பனி துளி பனி துளி பனி துளி என்னை சுடுவது சுடுவது ஏனோ அந்த சூரியன் 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 இந்த பாட்டு எங்க கான்சர்ட்ல இது வந்து ஒரு பாட்டுக்காரன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்ததுல நிறையா. ஆனா ஏன் இந்த பாட்டை மிஸ் பண்றாங்க, ஏன் லிஸ்ட்ல விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிலதுக்கு வந்து இந்த பாட்டு பாடுன்னு சாதனா சர்க்கம்னு நினைக்கிறேன். ஆமா,
சிலதுக்கு வந்து அதுக்கு கரெக்டான இது இருக்காது, இல்லைன்னா மியூசிக்கில் ஏதாவது இருக்கலாம், அது ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி இவனோட ஒன் சாங் அப்படின்னு தனிமையை தேடுது இதயமும் ஓடுது, என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன், பார்க்கிறேன், பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. வாலி போல பாட்டெழுத எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாமத்தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்த மனசு திருந்தவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு 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 பெண்ணே லூசு பெண்ணே லூசு லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா 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 சுத்துறா. காதல் வாராதா காதல் வாராதா, என் மேல் உனக்கு காதல் வாராதா. காதல் வாராதா காதல் வாராதா, என் மேல் உனக்கு காதல் வாராதா. சூப்பர். இந்த அருமையான பாட்டோட இந்த ஷோ முடிகிற நேரம் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த திரையாடலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.